அவுதுபில்லாஹி மினஷ்ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு தொழுகையின் போதும் அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்பு உலு செய்கின்றோம். அந்த உலு செய்வதனுடைய காரணம் என்ன, தாத்பரியம் என்ன என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளக்கி காண்பிக்கின்றார்கள். சுவர்க்கத்திலே உலா வந்து கொண்டிருந்த நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடுக்கப்பட்ட கனியை அவர்கள் சாப்பிட நினைத்தபோது, அந்த கனியை சாப்பிட வேண்டும் என்று அவர்கள் மனதிலே எண்ணிய போது, அந்த எண்ணத்தை, அந்த தீமையை முதல் உறுப்பாக இருந்து அந்த தீமையை நிறைவேற்றி கொடுத்தது முகமாக இருக்கின்றது. அந்த முகம்தான் தீங்கின் பக்கம் முதலாக தனது கண்களை கொண்டு பார்க்கின்றது. ஆகையினால் மனிதனுடைய உறுப்புகளிலே முகம் இருக்கின்றதே, அது முதலான மனிதருக்கு பாவம் செய்வதற்குரிய முதல் உறுப்பாக மாறிவிடுகின்றது. கண்களால் பார்த்த நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த தடுக்கப்பட்ட கனியை பார்த்த நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய 2 கால்களால் அந்த மரத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். பாவத்தின் பக்கம் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இழுத்து சென்ற 2வது உறுப்பாக கால்கள் மாறிவிடுகின்றது. அதேபோல தடுக்கப்பட்ட கனியை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய 2 கைகளாலும் பிடித்து பறித்து சாப்பிடுகின்றார்கள். அப்படி சாப்பிடும் பொழுது அவருடைய 2 கைகளும் தடுக்கப்பட்ட கனியை சாப்பிடுவதற்கு உதவிய அந்த 2 கைகளும் பாவம் செய்த 3வது உறுப்பாக மாறிவிடுகின்றது. 4வதாக, நாம் இந்த பழத்தை சாப்பிட்டால் சுவர்க்கத்திலே இருந்துவிடுவோம் என்று தவறான ஒரு நப்பாசையிலே சைத்தானுடைய ஊசலாட்டத்தினால் இந்த தடுக்கப்பட்ட கனியை சாப்பிட்டிருக்கக்கூடாது, ஆனால் சாப்பிட்டு விட்டோமே என்று நினைத்து நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 கைகளையும் தலையிலே வைத்து கை செய்தப்பட்டார்கள். ஆயினால்தான் அந்த நிகழ்வை இந்த சமுதாயத்திற்கு உணர்த்தி, இந்த சமுதாயம் இறைவனை மறந்து பாவத்தின் பக்கம் செல்வதற்கு இந்த முக்கியமான உறுப்புகளை இந்த சமுதாயம் பயன்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா என் முகத்தை முதலிலே கழுவ சொல்கின்றான். அதை முதல் ஃபர்லாக ஆக்கியிருக்கின்றான். 2வதாக 2 கைகளையும் கழுவ வேண்டும். 3வதாக தலைக்கு மசகு செய்ய வேண்டும். 4வதாக 2 கால்களையும் கழுவ வேண்டும். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவம் செய்வதற்கு காரணமான இந்த 4 உறுப்புகளையும் நானும் கழுவி சுத்தம் செய்து, நானும் இறைவனை அவர்கள் மறந்ததைப் போல நானும் மறந்துவிட மாட்டேன். அதற்கு அடையாளமாகத்தான் இறைவனை நோக்கி நான் தொழப் போகின்றேன். அந்த தொழுகைக்கு முதலிலே பாவங்களை கழிய வேண்டும், அந்த பாவத்துடைய உறுப்புகளை சுத்தம் செய்ய வேண்டும். ஆகையினால் இந்த 4 உறுப்புகளையும் எனக்கு கடமையாக்கி இருக்கின்றது என்று அந்த மனிதனுக்கு அந்த 4 உறுப்புகள் விதியாக்கப்பட்டிருக்கின்றது, கழுவுவது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அந்த எனது சமுதாயத்தை சேர்ந்த உம்மத்தே முஹம்மதியாவை சேர்ந்த ஒரு மனிதன் தனது நாவினால் ஹராமான உணவை சாப்பிட்டு விடக்கூடாது. அப்படி சாப்பிட்டு எனக்கு தெரியாமல் அதை சாப்பிட்டிருந்தாலும் கூட, அது சிறிய பாவமான சிறிய பொருளாக இருந்தாலும் அதிலிருந்து நான் தௌபா செய்கின்றேன் என்பதற்காக வேண்டித்தான் இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு வாய் கொப்பளிப்பதும், அதேபோல நான் தீயதை நுகர்ந்து பார்க்க மாட்டேன், நான் நன்மையைத்தான் நுகர்ந்து பார்ப்பேன், அதற்குத்தான் எனது சுவாசத்தை பயன்படுத்துவேன் என்பதற்காக வேண்டி நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதையும் அதிகபட்சமாக இந்த உலுவிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும் முகமாக அதை விளக்கி காண்பிக்கின்றார்கள். அப்படி விளக்கி காண்பித்து அந்த உழுவுடைய உறுப்புகளுடைய காரண காரியங்களை நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்படி சொல்லி காண்பிக்கும் பொழுது அவர்கள் கேட்கின்றார்கள்,
ஒரு மனிதன் ஒலு செய்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு ஒலுவின் மூலமாக கிடைக்கின்ற நன்மைகள் என்ன என்பதாக அந்த யூதர்கள் கேட்டபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அதாவது ஒரு மனிதன் எப்பொழுது தனது ஒலு செய்வதற்காக வேண்டி உறுப்புகளை கழுவுவதற்காக வேண்டி தண்ணீரை தொழுகின்றானோ அப்பொழுதே அவனை விட்டும் ஷைத்தான் விரண்டோடி விடுகின்றான். அப்பொழுது 2 கைகளையே கழுவும் பொழுது அவனுடைய இருப்பிடத்தை விட்டும் ஷைத்தான் தூரமாகி விடுகின்றான். அந்த மனிதன் ஒலு செய்யும் முகமாக வாய் குப்பளிக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக அந்த ஒலு செய்யும் மனிதனுடைய உள்ளத்தையும் நாவையும் ஹிக்மத் என்ற தனது ஞானத்தை கொண்டு ஒளிமயமாக ஆக்குகின்றான். அந்த மனிதன் நாசிக்கு தண்ணீர் செலுத்தும் பொழுது அல்லாஹ் தஆலா நரக வாடையை விட்டும் அவனை சுவாசிப்பதை விட்டும் அல்லாஹ் தஆலா அவனுக்கு பாதுகாப்பு தந்து விடுகின்றான். அந்த மனிதன் முகத்தை கழுவ ஆரம்பிக்கும் பொழுது அப்பொழுது அல்லாஹ் தஆலா அவனுடைய முகத்திற்கு ஒரு பிரகாசத்தை தருகின்றான். அந்த பிரகாசம் எப்பொழுது மின்னும் தெரியுமா? யௌம தபியல்லு உஜூஹுன் வ தஸ்வது உஜூஹுன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி தருகின்றான். அந்த மறுமை நாளிலே சில முகங்கள் வெண்மையாக இருக்கும், பளிரென்று இருக்கும், சில முகங்கள் இருண்டு போய் இருக்கும் என்று சொல்கின்றானே. அந்த மறுமை நாளிலே ஒலுவுக்காக வேண்டி முகத்தை கழுவியருடைய முகம் பிரகாசமானதாக இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்து, அதே போல் ஒரு மனிதன் 2 கைகளை கழுவும் பொழுது அல்லாஹ் தஆலா ஹர்ரமல்லாஹு அலைஹி அகுலாலன் நார், அவருடைய கைகளிலே போடப்பட இருக்கின்ற நரக விலங்குகளை விட்டும் அவனுடைய கைகளை அல்லாஹ் தஆலா பாதுகாத்து விடுகின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, அதே போல் வைதா மஸஹ ரஅஸஹு, ஒரு மனிதன் தனது தலைக்கு மஸஹ் செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா அவனுடைய உடலிலிருந்து தவறுகள் ஏற்படாமல் அவனை பாதுகாத்து விடுகின்றான் என்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்து, ஒரு மனிதன் கடைசியாக 2 கால்களையும் கழுவும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த கால்கள் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே இடரை விடாமல் அந்த கால்களை பாதுகாத்து விடுகின்றான். இதுதான் ஒலு செய்யும் மனிதனுடைய ஒலுவுடைய தனிச்சிறப்பாக இருக்கின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள். தொடர்ந்து பார்ப்போம். வாஹிதாம் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.